நீ கவலைப்படாதப்பா. லைஃப்ல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய வரும். இங்க பாரு, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். இது எல்லாத்தையும் நல்லதுக்கு நினைச்சுக்குவோம். இங்க பாருப்பா, உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். சரி, அதான் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுல்ல. இன்னும் எதுக்கு நம்ம இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அதான் எல்லாரும் கிளம்பிட்டாங்கல்ல, வாங்க நம்மளும் வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க சித்தி. அகிலாண்டேஸ்வரி மேடம் நம்மள குடும்பத்தோட வரணும்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால தானே நம்ம எல்லாரும் இங்க வந்தோம். ஆனா இப்ப இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நின்னு போனதுனால அவங்க ரொம்ப கவலையா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட ஆறுதல் சொல்லாம எப்படி நம்ம இங்க இருந்து போறது? அவங்களோட கஷ்டமான இந்த நேரத்துல நாமளும் உடனே இங்க இருந்து கிளம்பிட்டா அப்புறம் இங்க வந்திருந்த மத்தவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஐலி, இப்ப அவங்க கிட்ட நாம போய் பேசணும். இருந்தாலும் எடுத்த உடனே நான் போய் பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அதனால நீ முதல்ல போய் பேசு, நான் அப்புறமா வரேன். சரிங்க அண்ணே. அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னம்மா? நீங்க மனசு வச்சா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். நீ என்ன சொல்ற? உங்க குடும்பமும் இந்திராணி அண்ணி குடும்பமும் ரொம்ப வருஷமா பழக்கம். அவங்க குடும்பத்தை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. அந்த குடும்பத்துல உதய பெருமாள் அங்கிளோட பொண்ணு இருக்கா. நீங்க ஏன் உங்க பையனுக்கு பொண்ணியை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? அயலி, நீ என்ன சொல்ற? இது நிஜமாவே ரொம்ப நல்ல யோசனை. ஏன் எனக்கு இது முன்னாடியே தோணாம போச்சுன்னு தெரியல. என்ன இவ அங்க போனதும் அகிலாண்டேஸ்வரி இவ்ளோ பிரைட்டா பேச ஆரம்பிச்சிட்டா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஆனா இதுக்கு இந்திராணி ஃபேமிலில ஓகே சொல்லுவாங்களா? அவங்க கிட்ட இனிமேதாமா பேசணும். நீங்க உங்களோட முடிவை சொல்லுங்க. செங்கோட்டு வேலர் குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். எனக்கு இதுல முழு சம்மதம் அயலி. நீ அவங்களோட முடிவை கேட்டுட்டு வா. என்ன விஷயம்? நம்ம பொண்ணுக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் முடிஞ்சிரும். எப்படியும் அதுக்கப்புறம் அவளோட கல்யாணத்தை பத்தி தானே யோசிப்பீங்க. அதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நாம ஏன் நம்ம பொண்ணிய அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? அகிலாண்டேஸ்வரி அம்மா ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலிக்கு குறைஞ்சதில்ல. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம பொண்ணி அவங்க வீட்டுக்கு போனா சந்தோஷமா வாழ்வா. நம்ம நம்பி கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஏய், ஓவரா பேசாத. எங்க வீட்டு பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். ரித்திகா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நம்ம அயலி இப்ப என்ன தப்பா சொல்லிட்டா? ஏன் அயலி, இந்த யோசனைய நீ அவங்க கிட்ட சொன்னியா?
அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட இதை சொன்ன அத்தை. அவங்களுக்கு இதுல முழு சம்மதம்னு சொன்னாங்க. அவங்க இப்போ நம்மளோட பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், சும்மா நம்மன்னு உன்னையும் எங்களோட சேர்த்து வச்சு பேசாத. உன் லிமிட்ல இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ரித்திகா, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம் தெரியுதுல்ல, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உனக்கு பிடிக்கலன்னா அப்படி ஓரமா போய் உட்காரு. சித்தப்பா, அயலி சொல்ற இந்த யோசனை எனக்கு ஓகேன்னு தோணுது. ரொம்ப நல்ல குடும்பம் சித்தப்பா. அந்த பையனும் ரொம்ப நல்லவன். அகிலாண்டேஸ்வரி மேடம் வளர்ப்ப பத்தி நாம சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு ஓகேனா அடுத்து என்னன்னு பேசலாம். இதுல நாம யோசிக்கிறத விட என் பொண்ணோட சம்மதத்தை முதல்ல கேட்கணுமா? அதான் அவ ஓகே சொல்லிட்டாளே. நீங்க சொல்லுங்க சித்தப்பா. அப்போ நான் சொல்றதுக்கு மட்டும் என்னமா இருக்கு? நல்ல ஃபேமிலி, அதுவும் இல்லாம அகிலாண்டேஸ்வரி அண்ணனோட ஃப்ரெண்டு, நம்ம ஃபேமிலியோட ரொம்ப வருஷம் பழக்கத்துல இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு ஓகே தான். செல்வநாயகி, நீ என்ன சொல்ற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம பொண்ணுக்கு நாமளே தேடினாலும் இப்படி ஒரு சம்பந்தம் அமையுமான்னு தெரியல. என் பொண்ணுக்கு இவ்ளோ ஈஸியா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு இதுல முழு சம்மதம். கடவுள் இப்படி நம்மள சோதிக்கிறாருன்னா கண்டிப்பா இதை விட நல்லது பண்ணுவாருன்னு சொன்னா. இவ சொன்ன மாதிரியே எங்க பையனுக்கு இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அயலிதான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு நல்லதை யோசிக்கிற குணம் எல்லாருக்கும் வந்துராது. எல்லாரும் ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு சுயநலத்துக்காக தான் செய்வாங்க. ஆனா அயலி அப்படி இல்ல. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற குணம் இவளுக்கு பிறவியிலேயே இருக்கு. என் ஃப்ரெண்ட் அர்ச்சனாவோட ரத்தம். இவ அப்படிதான் இருப்பா.